Hi, welcome to 100 Days with K on day 13. Today we are going to look about limited liability partnerships, LLPs. So what is the limited liability partnership? It is actually a very beautiful model, a hybrid model between partnership firm and a company, a full-blown private limited company. So what are its benefits? So today basically in my video what we are going to see is about why should you incorporate a LLP and what are its benefits. So before going there, yesterday in my video we saw about partnerships and partnership deeds, which is very important, how to choose a partner, and once you choose, the precautions that needs to be taken and to be put as a part of the deed was discussed. So today we are going to discuss about the limited liability partnership. As the name says, it is a partnership firm. Yesterday again we discussed about non-registered and registered, and so this is a slightly advanced model, not to an extent of a company, but a hybrid model between a company, a registered private limited company and a registered partnership. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியது தான் இந்த limited liability partnership. So limited liability partnership அப்படிங்கிறது it's pretty much a recent concept னு சொல்லணும். 2009 ஏப்ரல்ல இருந்து தான் companies were started to incorporate in limited liability partnership. So in the limited liability partnership வந்து is a model which used to be also prevalent in other countries. USல, சிங்கப்பூர்ல, UKல எல்லாம் கூட limited liability companies இருக்கு. ஸோ இதோடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பார்ட்னர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட்லி. ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணா கூட அந்த என்டையர் லயபிலிட்டி இஸ் ஆன் எவ்ரி அதர் பார்ட்னர் as well. பட் ஒரு லிமிட்டெட் லயபிலிட்டி கம்பெனியோடைய ஒரு அட்வான்டேஜ், லிமிட்டெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், ஒவ்வொரு பார்ட்னருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல தான் அவங்களுக்கான லயபிலிட்டியும் கூட. அண்ட் it is the entire liability is not on every partner. LLP இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LLPயை பொறுத்த வரைக்கும் வந்து LLP Act 2008 இதுதான் ஒரு கவர்னிங் ஆக்ட். LLPயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட் படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். The act says that there should be 2 partners minimum. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் LLPயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் பார்ட்னர்ஸ் டிஃபைன் பண்ண கிடையாது, விச் மீன்ஸ் தே கேன் பி ஹவு மெனி எவர் பார்ட்னர்ஸ் யூ வாண்ட் இன் LLP. அன்லைக் கம்பெனியில் வந்து ப்ரைவேட் லிமிட்டடில் அப் டு 50 பார்ட்னர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. பட் LLPயில் அந்த லிமிட்டேஷன் கிடையாது. ஸோ திஸ் இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி குட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், யாரெல்லாம் வந்து இதில் பார்ட்னர்ஸாக இருக்க முடியும்னா, இண்டிவிஜுவல்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்க முடியும். அதே மாதிரி LLP ஆர்கனைசேஷன்ஸ் இன்சைட் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா LLPஸாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறவங்க கூட இதில் பார்ட்னர்ஸாக இருக்க முடியும். ப்ளஸ் கம்பெனிஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் இந்தியா. பட் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்பொழுது they have to authorize, they have to have a designated individual authorized to be a representative inside this LLP. ஸோ ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு வரும்பொழுது முக்கியமாக என்ன தேவை, ஃபார்மேஷன் வரும்பொழுது என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட போனீங்க அப்படின்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் அ நாலேஜ் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். ஒரு MCA போர்ட்டலில் போய் உங்களுடைய நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டிரெக்டரும், இப்போ ப்ரைவேட் லிமிட்டெட்னும் போது எப்படி டின் வாங்குகிறோமோ, இங்கே வந்து டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை வாங்கினதுக்கப்புறமா வந்து யூ வில் பி அப்ளையிங் ஃபார் நேம், லைக் உங்களுடைய அந்த யுனிக் நேம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க. Once அந்த நேம்கான அப்ரூவல் வந்தப்புறம் you will go ahead going and the auditors will go ahead registering your company for you. Ideally இதெல்லாம் நீங்கள் அவுட்சோர்ஸ் பண்ணிடுறது is quite a easier task. And once அவங்க ரெஜிஸ்டர் பண்ணப்புறம் அதோடைய கன்ஃபர்மேஷன் வந்தப்புறமா you will be, once the LLP is incorporated, then you will be getting to register your agreement as well. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு
அதுக்கப்புறமா யூஆர் ஆத்தரைஸ்ட் எல்எல்பியா நீங்கள் வந்து உங்களை சிம்பிள், த ப்ரொசீஜர் இஸ் பிரிட்டி மச் சிம்பிள். இதில் என்ன ஒரு முக்கியமான அட்வான்டேஜ்னா, கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அளவுக்கு காம்ப்ளையன்ஸ் இல்லாமல் இது டெஃபினட்டாக இஸ் அ மோர் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய, காம்ப்ளையன்ஸஸும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ஹைப்ரிட் மாடலான லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். பெனிஃபிட்ஸ் ஆஃப் an NLP. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் ஒரு எல்எல்பிக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட 17% டேக்ஸ் சேவிங் வந்து இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதாலேயே நிறைய பார்ட்னர்ஸ் வந்து இந்த மோர் தென் ப்ரைவேட் லிமிடெட் இதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காம்ப்ளையன்ஸஸும் இதில் கம்மி. அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். when it comes to management of the work, ரெகுலர் டே டு டே அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா டேக்கிங் பிக் டெசிஷன்ஸாக இருக்கட்டும், ஆர் இப்போ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னா உங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். இங்கே வந்து ஒரு சிங்கிள் பர்சனை கூட ஆத்தரைஸ் பண்ண முடியும் டு ஹேண்டில் த ரெகுலர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அண்ட் டிசிஷன் மேக்கிங்கும் இங்கே ரொம்ப அதிகமான ப்ராசஸஸ் கிடையாது. இட்ஸ் குவைட் சிம்பிள். அண்ட் அகெயின் ஆடிட்டர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கம்பெனிக்கு ஹவெவர் ஸ்மால் ஆர் பிக் த கம்பெனி இஸ், ஒரு ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது ஒரு மேண்டேட். பட் வெரஸ் ஒரு எல்எல்பியில் 40 lakhs டர்ன் ஓவர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆடிட்டர் வந்து மேண்டேட் கிடையாது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு ஒரு எல்எல்பி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சரும் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அ கம்பெனி. ஏன்னா இதுக்கான ஸ்டாச்சுவட்ரி காம்ப்ளையன்ஸஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சரும் ஒரு கம்பெனியோட கம்பேர் பண்ணால் இட்ஸ் லெஸர். அடுத்தது ஃப்ளெக்சிபிள் ஓனர்ஷிப். ஸோ ஒரு சம்படி ஒரு பார்ட்னர் வாண்ட் டு ரிசைன் அண்ட் கோன்னாலும் அகெயின் ஃபார்மாலிட்டிஸ் ஹியர் ஆர் வெரி சிம்பிள். வாட் எவர் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்களோ அந்த அக்ரிமெண்ட்டோடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு தே கேன் கீப் மூவிங் அவுட். அகெயின் அன்லைக் company. And again management decisions, that is giving loans or taking loans or புது பார்ட்னர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளர் கம்பேர்ட் டு அ கம்பெனி. அகெயின் த credibility, ஏன்னா இது இஸ் அ ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெண்டர்ஸ்க்கு, பேங்கர்ஸ்க்கு, கம்பெனிஸ் கூட, நம்ம கிளையண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ஒரு ஒத்தென்டிசிட்டியை கொடுக்கும். இதனால பிஸ்னஸ்க்கான ஒரு credibility அண்ட் லெஜிட்டிமேட் ஆத்தரைசேஷன் வந்து நமக்கு பெட்டராகவே கிடைக்கும். ஸோ இதுதான் எல்எல்பியோடைய சில ப்ளஸஸ். அண்ட் ஒரு கம்பெனி அளவு காம்ப்ளையன்ஸ் இல்லாமலும், ஒரு பார்ட்னர்ஷிப் அளவு ரொம்ப லூஸ் எண்ட்ஸ் இல்லாமலும் ஒரு ஹைப்ரிட் மாடலாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். Go check out announcement from WeDo. As I said, the Profit Plan program for women, exclusively for women. This Profit Plan program is for women entrepreneurs who have amazing products, who've tried amazing methodologies to promote, but are not able to do it. Profit Plan will be a very good start for you. Not just that, you will also be able to enter into the Classic membership with WeDo when you finish this program as well. WeDo is a community for women entrepreneurs and women who are aspiring to become entrepreneurs. So let me meet you tomorrow once again.